வியூவர்ஸ், இன்றைக்கி ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்கிறதுக்கு நாங்கள் 250 கிராம் பாஸ்தா எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த பேனில் வந்து தண்ணி எடுத்துருக்கோம். இதில் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். ஒட்டாமல் இருக்கிறதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கோம். தண்ணி சூடாகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாஸ்தாவை இந்த தண்ணியில் வந்து சேர்த்துக்கணும். ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாஸ்தா ஒரு 80% குக் ஆன உடனே எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பாஸ்தா செய்கிறதுக்கு கார்ன் சேர்த்து செய்ய போகிறோம். அதனால் இதை தண்ணியில் தனியாக 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது ஸ்வீட் கார்னால் 5 நிமிஷம் வெந்நி தண்ணியில் போட்டிங்கன்னா வெந்துடும். இது வெந்துருச்சு. இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாஸ்தா வெந்து போச்சுன்னு எப்படி பார்க்குறது அப்படின்னா, இதை ஒன்றை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு அதை வந்து இப்படி கட் பண்ணி பார்க்கணும். இப்படி கட் பண்ணி பார்க்கும்போது வந்து உள்ளே வந்து வெள்ளை மாதிரி ஏதாவது ரிங் மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னால் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ நல்லா எதுவுமே இல்லை, அதனால் இது வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாஸ்தா நல்லா வெந்துருச்சு. ஒரு பேனில் காய் வதக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்குங்க. இப்போ அது கூட இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் 8 பல் பூண்டை வந்து இதுக்குள்ளே சேர்த்துக்குங்க. பூண்டு இந்த வெண்ணெயிலே நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு நம்ம வந்து வெங்காயத்தை சேர்க்கணும். பூண்டு நல்லா வெண்ணெயிலே வதங்கிருச்சு. இப்போ வந்து வெங்காயத்தை சேர்த்துக்குங்க. இப்போ ஒரு குடமிளகாயும் இதில் சேர்த்துக்குங்க. இதுவும் சின்னதான். இப்போ நம்ம வேக வச்ச ஸ்வீட் கார்னையும் சேர்த்துக்கணும். இப்போ நம்ம பாஸ்தாவில் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு மட்டும் இதில் சேர்த்துக்குங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் பெப்பர் இதில் சேர்த்துக்குங்க. 1/2 டீஸ்பூன் ஓரிக்கான சேர்த்துக்குங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. இது எல்லாமே வெந்துருச்சு. இதை இன்னொரு பாத்திரத்துக்கு மூவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேனில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்குங்க. இப்போ இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இதில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு வந்து பால் சேர்த்துக்குங்க. நல்ல தாராளமாக பால் சேர்த்துக்குங்க. சேர்த்து இதை கிண்டிடலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் ஓரிக்கான சேர்த்துக்குங்க. டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்குங்க. மிளகு பொடி டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. இதுக்கு மட்டும்தான் உப்பு, கொஞ்சமாக சேர்த்தா போதும். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க இந்த காயை சேர்த்துக்கலாம். குடமிளகா, வெங்காயம், ஸ்வீட் கார்ன் 3ஐயும் சேர்த்துக்கலாம். இதோட நல்லா கிண்டிட்டு இப்போ நம்ம பாஸ்தாவை இதோடு சேர்த்துக்கலாம். இது வந்து மைதா பாஸ்தா கிடையாது. இது வந்து வீட் பாஸ்தா தான். இது வந்து ஆரோக்கியம்தான். சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்கு வந்து நீங்கள் யோசிக்க வேண்டாம், தாராளமாக கொடுக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா நீங்கள் மிளகு தூள் எல்லாம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஜூஸியாக இருக்கிற மாதிரி செஞ்சு கொடுங்க பிள்ளைகளுக்கு. உள்ளே இருக்க ஜூஸி வந்து பிள்ளைகளுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கனால எடுத்து சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. கெட்டியாக செய்யாதீங்க. இந்த மாதிரி ஜூஸியாக இருக்கிற மாதிரி செஞ்சு கொடுங்க. லைட்டாக கொஞ்சம் பட்டர் மேலே போட்டு கூட நீங்கள் சாப்பிடுங்க. அது உருகி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.